ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ரிங் ரிங் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சக்திவேல் இயக்கியிருக்கிறாரு, ஜெகன் நாராயணன் தயாரிச்சிருக்கிறாங்க. விவேக் பிரசன்னா, டேனியல் அன்னிபோப், பிரவீன் ராஜா, அர்ஜுனன், சாக்சி அகர்வால், ஸ்வேயம் சித்தா, சஹானா, ஜமுனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் விசித்திரமானவர்கள், ஒவ்வொருவருக்குள்ளும் ரகசியங்கள் உண்டு. ஒவ்வொருவர் மனதின் ரகசியமான உள் அறைகளில் அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. காணப்படுகின்ற மனம் வேறு, அறியப்படுகின்ற மனம் வேறு என்பது உள்ளே நுழைந்து பார்த்தால்தான் தெரியும். இந்த வேறுபாடு பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி ஆகியோரிடமும் உண்டு. ஒருவரை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த கருவை மையமாக வைத்து நண்பர்கள் 4 அவர்களுக்கு தலா ஒரு இணை. விவேக் பிரசன்னா, ஸ்வேயம் சித்தா, டேனியல் அன்னிபோப், ஜமுனா, பிரவீன் ராஜா, சாக்சி அகர்வால், அர்ஜுனன், சஹானா என 4 இணைகள் கதாபாத்திரங்களாக வருகின்றனர். 4 பேர் நண்பர்கள், சுமூகமான உறவில் இருப்பவர்கள், எப்போதும் கேலி கிண்டல் என வாழ்பவர்கள். கலகலப்பாக சென்று கொண்டிருந்த இந்த நட்பு வட்டாரத்தில் ஒரு விளையாட்டு தொடங்குகின்றது. பிறந்தநாள் சந்திப்பை முன்னிட்டு அங்கே மகிழ்ச்சியாக கூடியவர்கள் மத்தியில் அந்த விளையாட்டு சவாலாகி விபரீதமாகி ஒரு கட்டத்தில் யுத்தமாக மாறுகின்றது. அப்படி என்ன விளையாட்டு? கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு வந்த ஃபோனை ஸ்பீக்கர் போட்டு அடுத்தவர்கள் கேட்க வேண்டும். அதேபோல் மனைவியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வரும் தொலைபேசிகளில் அவர்களது மன உணர்வுகளும் ஒருவருக்கு ஒருவர் பொய்யாக நடிப்பதும் அம்பலமாகின்றது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் 4 ஜோடிகளின் வாழ்க்கையிலும் புயல் அடிக்கின்றது. கருத்து மோதல், சந்தேகங்கள், துரோகங்கள், அவமானங்கள் போன்றவை முளைக்கின்றன. அவர்கள் மத்தியில் விரிசல் விழுகின்றது. ஒரு கட்டத்தில் ஆட்டத்தை நிறுத்தி கொள்ள முடிவெடுக்கிறார்கள். கதையின் கிளைமேக்ஸ் என்ன என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. இப்படி 4 ஜோடிகளுமே ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுகிறார்கள். தங்கள் நட்பினை மறுபரிசீலனை செய்கிறார்கள். இறுதியில் அந்தந்த சந்தர்ப்பத்து நியாயங்கள் தான் மனித வாழ்க்கையின் செயல்பாடுகள் என்ற இயல்பினை புரிந்து கொண்டு குறைகளை மறந்து மன்னிக்க தொடங்குகிறார்கள். மனதில் உள்ளதை தான் பேசியிருக்கிறார்கள் என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கிறார்கள். காரணத்தை ஆராய்கிறார்கள். இதனால் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அமைதியை நோக்கி செல்கிறது என படம் முடிகின்றது. படத்தில் தியாகு பாத்திரத்தில் விவேக் பிரசன்னா, பூஜாவாக சாக்சி அகர்வால், கதிராக டேனியல், சிவாவாக பிரவீன் ராஜா, அர்ஜுனனாக அர்ஜுன், சுயமாக ஸ்வேயம் சித்தா, இந்துவாக சஹானா, ஜமுனாவாக ஜமுனா என நடித்திருக்கிறார்கள். கதாபாத்திரங்களின் சித்தரிப்பு சரியாக இருப்பதால் அனைவருமே நடிப்பில் நன்றாக நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக விவேக் பிரசன்னா, ஸ்வேயம் ஜோடி நிறைய நடிப்பு தருணங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இயல்பான நடிப்பால் அந்த இணை முதலிடம் பெறுகின்றது. சில இடங்களில் இருவரும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள். இன்னொரு பெண்ணுடனான தொடர்பு தெரிந்து காதலிடம் மாட்டிக்கொள்ளும் போது போதையில் செஞ்சிட்டேன் என்று விழி பிதுங்கி சமாளித்து உளரும் டேனியல் நடிப்பு கலகல ரகம். பிரவீன் ராஜா, சாக்சி அகர்வாலுக்குள் நடக்கும் உரையாடலும் அவர்களுக்குள் விழும் சந்தேக முடிச்சு அவிழ்வதும் நல்லதொரு உணர்வு. அர்ஜுனன், சஹானா இருவருக்குள்ளும் நிலவும் புரிதலின்மையின் வெளிப்பாடுகளை நன்றாகவே நடிப்பில் காட்டியுள்ளனர். குறிப்பாக அர்ஜுனன் அதிகம் பேசாமல் விழிகளிலேயே உணர்வுகளை கடத்தியுள்ளார். இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கதாபாத்திரங்களின் உரையாடல்களின் வழியே வெளிப்படுகின்றன. திரைக்கதையில் சுவாரஸ்யத்தால் பெரிதாக வெளிப்புற காட்சிகளுக்கு அவசியம் இல்லை என்று இயக்குனர் நினைத்திருக்கலாம். ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சி தொடர்களின் உரையாடல் போல ஒரு தோற்றத்தை தருகின்றது. படத்திற்கு ஏற்ற துல்லியமான வண்ணமயமான ஒளிப்பதிவு செய்துள்ளார் ஒளிப்பதிவாளர் பிரசாத். உள்ளரங்கில் நடக்கும் காட்சிகளை அழகாக எடுத்துள்ளார். கதாபாத்திரங்களின் உணர்வுகளை நம்மிடையே நெருக்கமாக கொண்டு வந்திருக்கின்றார். கதைக்கு பொருத்தமான பின்னணி இசை வழங்கி காட்சிகளுக்கு அழுத்தம் சேர்த்துள்ளார் இசையமைப்பாளர் வசந்த் இசைப்பேட்டை. அழகான நேரங்கள் பாடல் மீண்டும் கேட்கும் ரகம். கதையில் வில்லன்கள் என்று எதுவுமே இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் திரைக்கதையின் விறுவிறுப்புக்கு காரணமாக இருக்கும்படி அமைத்துள்ளார்கள். ஒவ்வொருவரின் ரகசியங்கள் வெளியே வரும்போது திரைக்கதையில் கலகலப்பும் பரபரப்பும் தோரணம் கட்டி நிற்கின்றன. மாறி வரும் அவசர யுகத்தில் செல்போனின் தாக்கத்தை, அதன் விளைவில் நிகழும் கலாச்சார அதிர்வுகளை ஓர் இழையாக்கி இந்த படத்தை உருவாக்கியுள்ள இயக்குனர் சக்திவேலுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.